எத்தனையோ மேடைகளில் அந்த மேடைகளை போட்டு என்னை நிற்க வைத்த என் மாமன் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்க கூடாது. அவ்வளவு பாசமாக உணவு ஊட்டியவன் என் தலைவன், என் தாயின் பாசத்தை தாண்டி உணவு ஊட்டியவன் என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. எனக்கு தலைவரோடு நின்று பேசிக்கொண்டு இருக்கும்போது எம்ஜிஆரை பற்றி பேச்சு வந்துடும், எப்படியும் வந்துடும். ஒரு மணி நேரம் பேசுகிறார் என்றால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேச்சு வந்துடும். இந்த எம்ஜிஆருங்கிறவரை பற்றி பேச வரும்போது தலைவருக்கு கொஞ்சம் நாத்தழுதலுக்கும் கொஞ்சம் அந்த உணர்வுக்குள் ஆழ்ந்து போவார்கள். உங்களை இனி ஒருபோதும் உங்கள் மருமகன் எழுப்ப மாட்டேன், நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். இந்திய இராணுவம் இங்கே வந்து நிற்கும்போது நாம் இந்திய நாட்டு இராணுவத்தை எதிர்த்து சண்டை பிடிக்கிறோம். இப்போ தம்பி வந்து கஷ்டப்படுவார் என்று கூப்பிட்டு நான் கேட்கலை, ஆனால் அவராக கிட்டுவை அழைத்து 36 லட்சத்தை ஒரு பெட்டியில் வச்சு தம்பி கஷ்டப்படுவார், இதை கொண்டு கொடுத்துரு. தலைவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் நாட்டு இராணுவத்தை எதிர்த்து நான் சண்டை போடும்போது தன் தம்பி கஷ்டப்படுவார் என்று பணம் கொடுத்து அனுப்புகிறார் என்றால் ஒரு முதலமைச்சர் கொடுக்குற போது அது ஒரு தேசத்துரோக குற்றம்தான். ஆனால் அந்த தேசத்துரோக குற்றத்தை கூட தன் தம்பிக்காக செய்தார் என்றால் அவருக்கு நான் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டியவன் என்று சொல். மருமகனே, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நீ தலைவராக இருந்ததை தொடங்குன்னு. நாங்கள் ரொம்ப கேலியாகவும் கிண்டலாகவும் பேசிக்கொள்வோம் மாமன் மருமகனுங்கிற உறவில். அப்போ கேட்டேன், என்ன மாமா நீங்கள் லூஸா? ஜெகதீஸ்வர் மாமா லூஸ் ஆகிட்டார. அது எதுக்கு மாமா, நமக்கு இத்தனை இயக்கங்கள் இருக்குது, அதில் நீ நம்ம ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணுமா என்று நான் எங்கள் மாமாவை திட்டினேன். என்னை பெற்றவர்கள் கூட என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா? என் உடன் பிறந்தவர்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா? என்னை படிக்க வைத்தவர்கள், கற்றுத்தந்த பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மீது என்னையும் அறியாத தொலைதூரத்தில் இருந்து 2 உறவுகள் நம்பிக்கை வைத்ததென்றால், ஒன்று என் தலைவன் பிரபாகரன், இன்னொன்று என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. எத்தனையோ மேடைகளில் அந்த மேடைகளை போட்டு என்னை நிற்க வைத்த என் மாமன் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்க கூடாது. அவருக்கு தெரியும், அவர் இல்லைன்னா நான் வலுவிழந்து விடுவேன், பலம் இழந்து விடுவேன், ஒரு பலகீனமான ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று தெரிந்தும் இதை செய்துவிட்டார். எங்கேயோ நிறுத்த வேண்டும் மருமகனை என்று கனவு கண்ட ஒருவன் என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கக்கூடாது. தன் மருமகனிடத்தில் வரும்போது அவர் ஒரே ஒரு வருத்தம் தான் அவருக்கு. பணம் இருக்கும்போது என் மருமகன் கட்சி ஆரம்பிக்கவில்லை, இப்படி மருமகனுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது என் இடத்துல பணம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டே இருப்பார். நீங்கள் சும்மா இருங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிறதே எனக்கு பெரிய பலம், பெரிய பணம், பெரிய சொத்து, உங்களை விட எனக்கு என்ன வேணும் என்று நீங்கள் இருந்தாலே போதும் என்று சொல்லி நான் தேற்றுவேன். கிராமம் வீட்டில் வந்து நான் ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, வீட்டுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க. அப்போ பக்கத்தில் பின்பக்கமாக எங்கள் வீட்டில் ஒரு கூரை வீடு இருக்கும், சமைக்கிறதுக்கு சமையல் கட்டு. அதில் தான் நான் இருப்பேன், இந்த மண்ணெண்ணெய் விளக்கில் படிப்பேன், அங்கேயே படுத்துக்குருவேன். அதுதான் சமையலர். அது ஓலை வீடு தானே, அது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு ஒரு தடவை மக்கி போயிடும், ஒழும். மழை இப்போ ஐப்பசி கார்த்திகையில் மழை காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரி, எங்கள் அம்மா வந்து இந்த பாத்திரத்தை வச்சு எடுத்து ஊற்றும். ஒழுகிற இடங்களில் சின்ன சின்ன பாத்திரங்களை வைப்போம், கோணி துணி சாக்கை விரித்து ஈரத்தை உலர்த்துவோம். அது ரொம்ப கடினம். அப்போ அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, எப்பா இது ஏதாவது ஒன்று பண்ணி விடுப்பா, இதுக்கு ஏதாவது ஓடாது மாட்டி விடுப்பா அப்படின்னு. எதுவுமே இதையாவது செய்வோம் அம்மாவுக்கு நினச்சி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடம் நமக்கு இருந்தது, அந்த இடத்துல ஒரு சமையலறை மாதிரி முதல்ல ஒரு சமையலறையை கட்டுவோம். அப்புறம் அதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது திடீர்னு எங்கள் மாமா வந்தாங்க. அப்போ மறுபடியும் ஒரு தொழில் தொடங்கி கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிட்டு, மறுபடியும் மாமா மறுபடியும் நல்லா வந்துடுவேன்,
நீ எதுக்கு யோசிக்காத, தைரியமாக இரு, சரி மாமா. திடீர்னு வந்தாங்க. வந்தோடனே நான் அந்த வலசரவாக்கு ஒரு வீட்டில் இருந்தேன். ஒரு பெட்டியை கொடுத்து, மாமா வந்து மருமகனை வச்சு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இந்த உனக்கு முன்பணம் அப்படின்னு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்து என் தம்பி வெற்றிக்குமாரன்ட்ட கொடுத்து, அந்த இடத்துல அம்மாவுக்கு ஒரு சமையல் வீடு பின்னாடி நம்ம சம்பாரித்து கட்டிக்கலாம், சம்பாரிச்சுன்னா படம் எடுத்து. அப்போ நான் நினைக்கல, நான் கட்சி ஆரம்பித்து இப்படி வரப்போகிறலாம் நான் நினைக்கல. சரி, படம் ஓடிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும்போது பணம் வரும்போது வீடு கட்டிக்கலாம், முதல்ல ஒரு சமையலறை கட்டி கொடுன்னு வெற்றிக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தேன். அதில் கட்டப்பட்ட வீடு, என் மாமன் கொடுத்த காசில் கட்டப்பட்ட வீடு தான் இப்போ எங்கள் ஊரில் அந்த இருக்கிற அந்த வீடு. அது என் மாமன் கட்டிய வீடு தான். வேறொரு நிகழ்வில் நான் இப்படி கலங்கி நின்றால் என் மாமன் அதை தாங்குவானா, பொறுப்பானா என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அவனே எனக்கு நினைவாய் போவான் என்று நான் கனவிலும் நினைக்கல. ஈழத்துக்கு போய்விட்டு திரும்பும்போது வானூர்தி நிலையத்தில் இறங்கிய உடனேயே நான் வீட்டுக்கு அழைச்சி பேசினேன் அம்மாவுக்கு. ஏன்னா நான் உயிரோடு வருவேனாங்கிறதே தெரியாதனால. இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே போனால் உயிரோடு வரமாட்டாருன்னு யாரோ சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட. இப்போ அவங்க அழுதாங்க போகக்கூடாதுன்னு. போனால் நாங்கள் விஷம் குடித்து செத்துருவோன்றாங்க. நான் செத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சாகலை, அது வேற, சொல்லிட்டு போயிட்டேன். அனுப்பி வச்சது ஜெகதீசன் தான், இதாக இருக்கான். நாள் இங்கேருந்து போகிறோம், பெங்களூர் கிட்ட போயிட்டோம். சிங்கப்பூர்லேருந்து போகிறதா மும்பையிலேருந்து போகிறதா என்று முடிவெடுக்கும்போது, இல்லை பெங்களூர்லேருந்து போகலாம் என்று முடிவெடுத்து போகும்போது திருப்பி அவனுக்கு தான் அழைப்பு வருது, அண்ணனை திருப்பி அழைச்சிட்டு வந்துருங்க, நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ திரும்பி வந்து இரவே நாங்கள் பயணம் சொல்லிட்டோம், படுத்து கிடக்கிறோம். ஏன்னா அங்கே இலங்கையில் சுதந்திர தினம், அவங்க பங்குக்கு பட்டாசு வெடிப்பாங்க, நம்ம பங்குக்கு 2 வெடிக்க வேண்டாமா என்று என் தம்பி சொல்லி திருப்பி கூட்டி வர சொல்லிட்டான். அப்புறம் அடுத்த நாள் அதிகாலையில் கிளம்பி போனோம் 2 பேரும். போய் இறங்கி வந்து இறங்கும்போது கேரளாவில் இறங்கினேன். அப்போ அங்கேருந்து திருப்பி இங்கே வர்றதுக்கும்போது வந்து இறங்கி அம்மாவுக்கு எடுத்து பேசினேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பான்னு. இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட எங்கள் அண்ணனை போல் பாசமாக நீங்கள் அம்மா எனக்கு சோறு ஊட்டவே இல்லை என்று. அவ்வளவு பாசமாக உணவு ஊட்டியவன் என் தலைவன். என் தாயின் பாசத்தை தாண்டி உணவு ஊட்டியவன் என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. எனக்கு நான் கேட்காமலேயே என் செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பியவர்கள் வந்து எனக்கு யாரும் எனக்கு நினைவில் வரலை. என் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது மட்டும்தான். தலைவரோடு நின்று பேசி கொண்டு இருக்கும்போது எம்ஜிஆரை பற்றி பேச்சு வந்துடும், எப்படியும் வந்துடும். 1 மணி நேரம் பேசுகிறார் என்றால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேச்சு வந்துடும். அந்த எம்ஜிஆருங்கிறவரை பற்றி பேச வரும்போது தலைவருக்கு கொஞ்சம் நாத்தழுதலுக்கும் கொஞ்சம் அந்த உணர்வுக்குள் ஆழ்ந்து போவார்கள். நான் அவ்வளவு ஒரு பாச பிணைப்பு அவர் 2 பேருக்கும் இருந்தது. ஒரு அப்பா மகன், அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பிணைப்பு. அப்போ சொல்கிறாங்க, இந்திய இராணுவம் இங்கே வந்து நிற்கும்போது நாம் இந்திய நாட்டு இராணுவத்தை எதிர்த்து சண்டை பிடிக்கிறோம். இப்போ தம்பி வந்து கஷ்டப்படுவார் என்று கூப்பிட்டு நான் கேட்கலை. ஆனால் அவராக கிட்டுவை அழைத்து 36 லட்சத்தை ஒரு பெட்டியில் வச்சு, தம்பி கஷ்டப்படுவார், இதை கொண்டு கொடுத்துரு என்று கொடுத்து அனுப்புகிறார். தலைவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் நாட்டு இராணுவத்தை எதிர்த்து நான் சண்டை போடும்போது தன் தம்பி கஷ்டப்படுவார் என்று பணம் கொடுத்து அனுப்புகிறார் என்றால், ஒரு முதலமைச்சர் கொடுக்குற போது அது ஒரு தேசத்துரோக குற்றம்தான். ஆனால் அந்த தேசத்துரோக குற்றத்தை கூட தன் தம்பிக்காக செய்தார் என்றால் அவருக்கு நான் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டியவன் என்று சொல்கிறார். கேட்காமலே கொடுத்து அனுப்பினார் என்று சொல்கிறார், நினைவூட்டுறார் எனக்கு. அதை கேட்குற போது எனக்கு என் தாய்மாமன் தான் நினைவுக்கு வந்தான். நான் கேட்காமலே என் மருமகன் வறுமையில் இருப்பான், பசியோடு இருப்பான், கஷ்டப்படுவான், அவனிடத்தில் இந்த காசை கொடுத்துட்டு வா என்று என் மாப்பிள்ளை
அனுப்பி வைத்ததை தான் நினைத்து பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நிறைய சிறந்த மனிதர்களை, நல்ல மனிதர்களை நான் சொத்துக்களாக, பொக்கிஷமாக அடைந்திருக்கேன். அப்படி நான் அடைந்த ஒரு அற்புதமான உறவு, அரிய உறவு என்றால் என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்கள்தான். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆன்றோர் அவையன், அறிவார்ந்தோர் சபை, அந்த சபையின் ஆற்றல் மிகுந்த செயலாளராக இருந்து என்னை, எம் இயக்கத்தை செதுக்கி நல்வழி நடத்திய பெருந்தகை நம்முடைய ஐயா பெருந்தமிழர் பத்மநாபன் அவர்கள். தமிழ் மீதும் தமிழர் இனத்தின் மீதும் தமிழர் தேசத்தின் மீதும் பெரும்பற்று கொண்டதால் பல்வேறு இயக்கங்களில் சார்ந்து பணியாற்றி தமிழர் இனத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கிற ஐயா நெடுமாறன் அவர்கள் கூடவும் பணியாற்றி கொண்டிருந்தார். பிறகு நம்முடைய நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய பிறகு நம்மோடு வந்து இணைந்து ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது என்பதை உணராது அவர் மகன் வயதில் இருக்கிற என்னோடு இணைந்து இயன்றவரை இயக்கத்திற்கு ஆலோசனைகளை சொல்லி சிறப்பாக வழிநடத்தியவர். நல்லதை செய்கிற போது பாராட்டியும், தவறு நிகழ்கிற போது அதை சுட்டிக்காட்டி திருத்தியும் செயல்பட்ட பெருந்தமிழர் இன்று நம்மோடு இல்லை. என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தகை ஐயா பத்மநாபன் அவர்களுக்கு நான் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். திரைப்படத்துறையில் இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்த நான் சிறு வயதிலிருந்தே என்னுள் மண்டி கிடந்த அந்த தமிழ் மொழி பற்றும் இனப்பற்றும் அது சார்ந்த தலைவர்களையே சந்திக்க காலம் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தது. அதில் என்னுடைய அண்ணன் அறிவுமதி, என்னுடைய அண்ணன் சுபவீரபாண்டியன், என்னுடைய அண்ணன் குளத்தூர் மணி, மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் ஐயா மணியரசன், அண்ணன் தியாகு, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி போன்றவர்களுடைய நட்பு, உறவு, பழக்கம் இதுவெல்லாம் ஏற்பட்ட பிறகுதான் என்னுடைய பாதை
பயணம் எல்லாம் மாறியது. உதவி இயக்குனராக என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்களிடத்திலே சேரும்போது அவரிடத்திலே இருந்த இன உணர்வு, மான உணர்வு எல்லாம் எங்களை ஒரே பாதையில் இணைத்து பயணித்தது. அந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய தாய்மாமன் எனக்கு அறிமுகமாகிறார். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், என்னையும் என் மாமனையும் இணைத்தது ஒன்றுதான், எங்கள் தமிழும் எங்கள் தலைவன் பிரபாகரனும் தான். எங்களுக்கான உறவு என்பது வெறும் இரத்த உறவு மட்டுமல்ல, தமிழர் என்கிற இன இரத்த உறவு மட்டுமல்ல, லட்சிய உறவு என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ் மீட்சி, தமிழின எழுச்சி, தமிழ் தேசிய இன விடுதலை, தமிழர்களுக்கென்ற தேச விடுதலை, இந்த லட்சிய உறவு தான் எங்களை மிகவும் நெருக்கமாக பிணைத்து இணைத்தது. திரைப்பட இயக்குனர் ஆவதற்கு முன்பிருந்தும் சரி, திரைப்பட இயக்குனர் ஆன பின்பும் சரி, வறுமை பெரிய அளவில் பொருளீட்டவில்லை. வறுமை, பெற்றோர்கள் மிகுந்த வசதி படைத்தவர்கள் அல்ல, கிராமம், வேளாண்மை. ஆனால் எப்போதுமே என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எப்போதுமே என் வீட்டில் உணவு இருக்கும். அந்த காலகட்டங்களில் தன் மருமகன் கஷ்டப்படுவான் என்று நான் கேட்காமலேயே என் மாப்பிள்ளையை அனுப்பி வைப்பார். அப்போதைக்கு 50,000 பாப்பா கொடுத்துட்டு வர சொன்னாங்க மாமா என்று கொடுத்துட்டு போவார். திடீரென்று ஒரு நாள் எங்கே இருக்க மருமகனே என்று கேட்பார். வீட்டில் தான் இருக்க மாமா அப்படின்னு. திடீரென்று உணவை சமைத்து அனுப்பி விடுவார். அப்படி பல காலங்கள் பல மேடைகளில் ஒரே இலக்குக்காக பல தலங்களில் தேனை உண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வண்ணத்துப்பூச்சி எப்படி பல மலர்களில் உட்காருதோ அப்படி பல இயக்கங்களில் இருந்தவர்கள் நானும் என் மாமனும் இந்த தென்னரசனும். நாங்கள் ஏறி நிற்காத மேடை என்றால் அதிமுக, இந்த பாரதிய ஜனதா, இந்த மேடைகள், ஏன் காங்கிரஸ் மேடையில் கூட நான் ஏறி பேசியிருக்கேன். ஒரு தேடல் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அதில் ஒரு எல்லையில் தான் என் மாமா, என் தம்பி ஜெகதீசன் அவர் குறிப்பிட்டது போல, மருமகனே நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நீ தலைவராக இருந்ததை தொடங்குன்னு. நாங்கள் ரொம்ப கேலியாகவும் கிண்டலாகவும் பேசிக்கொள்வோம் மாமன் மருமகன்கிற உறவில். அப்போ கேட்டேன், என்ன மாமா நீங்கள் லூஸா? ஜெகதீஸ்வர், மாமா லூஸ் ஆகிட்டாராட. அது எதுக்கு மாமா, நமக்கு இத்தனை இயக்கங்கள் இருக்குது, அதில் நம்ம ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணுமா என்று நான் எங்கள் மாமாவை திட்டினேன். அப்படி பல இடங்களில் பயணித்தோம். ஒரு அண்ணன் வைகோ அவர்களோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருந்தார், திமுகவில் இருந்தார். அங்கிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அப்போது ஐயா செஞ்சியார் அவர்களெல்லாம் அவருக்கு ரொம்ப நெருக்கம், பழக்கம். அந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த பொடாவிலே கைது செய்யப்படுகிறார். ஈழம் சிவக்கிறது என்கிற ஐயா நெடுமாறன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை அவருடைய அலுவலகத்தில் வைத்திருந்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. 1.5 ஆண்டு காலம், சற்று ஏறக்குறைய 1.25 ஆண்டுகள் இருக்கும் அவர் சிறையில் இருந்த காலத்தில். பெரிய செல்வந்தர், தென்னரசன் சொன்னது போல பெரிய தொழில் அதிபர்.
ஏழ்மை வறுமையில் பிறந்த மகன் தன் உழைப்பால், ஒற்றை மனிதன் தன் உழைப்பால் உயர்ந்தது என்றால் அது என் மாமன் சாகுல் ஹமீத் அவர்கள்தான். ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் பெரிதாக கற்பனை செய்வார், பெரிதாக சுவரொட்டி வெட்டுவது, பெரிய மேடை அமைப்பது, பெரிதாக கொடியை கட்டுவது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதற்கேற்ப வாழ்வார். பிரம்மாண்டமாக இருப்பார், எதையும் சிந்திப்பார். கொண்ட கொள்கைக்காக கோடிகளை கொட்டி இறைப்பார். பணமா இனமா என்றால் இனம்தான் முதன்மையானது என்று கருதக்கூடிய ஒரு மகள். அந்த பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைப்பட்ட காலத்தில் தலைவனில்லாத குடும்பம் போல அவர் குடும்பமும் தொழிலும் தத்தளித்து இழப்பை நிறைய சந்தித்தது. அதிலிருந்து அவரால் மீளவே முடியவில்லை. தன் மருமகனிடத்தில் வரும்போது அவர் ஒரே ஒரு வருத்தம் தான் அவருக்கு. பணம் இருக்கும்போது என் மருமகன் கட்சி ஆரம்பிக்கவில்லை, இப்படி மருமகனுக்கு செய்யணும்னு நினைக்கும்போது என்னிடத்தில் பணம் இல்லையே என்று புலம்பிக்கொண்டே இருப்பார். நீங்கள் சும்மா இருங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிறதே எனக்கு பெரிய பலம், பெரிய பணம், பெரிய சொத்து, உங்களை விட எனக்கு என்ன வேணும் என்று, நீங்கள் இருந்தாலே போதும் என்று சொல்லி நான் தேற்றுவேன். இப்படி திடீரென்று தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சரியான தயாரிப்பாளர் எனக்கு அமையலை. நீண்ட காலம் ஆகுது, 2 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். 2004 அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் அண்ணன் தமிழ்ச்செல்வன் வந்து என்னை கூப்பிடுறாங்க நாட்டுக்கு. இந்த தயாரிப்பாளர் அலுவலகத்துக்கு தினம் போய் இந்த நகத்தல் என்றால் இந்த படத்தை அப்படியே விட்டுருவாங்க. அவங்களுக்கு இது ஒரு இழப்பில்லை, எனக்கு ஒரு லட்சிய கனவு. நான் ஒரு குறியீடாக எடுக்கிறேன், என் தலைவன் பெயரை வச்சு தம்பின்னு வச்சு ஒரு குறியீடாக எடுக்கிறேன். அந்த அதை விட்டுறக்கூடாதுன்ட்டு நான் வர முடியாத சூழலை அண்ணன்ட்ட விலைக்கு பேசுகிறேன். இப்போ இந்த படத்தை எடுக்கும்போது ஒரு புதுச்சேரியில் போய் கொஞ்சம் பகுதியை எடுக்க வேண்டியது இருக்குது. தயாரிப்பாளர் ஒன்றும் கண்டுகொள்வது மாதிரி இல்லை, காசு இல்லை. ஏன் மருமகனை படம் எடுக்காமல் அப்படி போட்டிருக்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாதிரி புதுச்சேரியில் போய் ஒரு கட்ட படப்பிடிப்பு மாமா, ஒரு 7 நாள் 8 நாள் எடுக்கணும், முக்கியமான இது. அது எவ்வளவு ஆகும்னா, ஒரு 50,000 இருந்தால் எடுத்துருவேன் மாமா, சிக்கனமாக எடுத்துருவேன் மாமா அப்படின்னா. சரி மருமேனே, மாமா தரேன், நீங்கள் போய் எடுங்க. இப்படி எங்கள் மாமா 50,000 கொடுத்தாங்க. அதை வச்சு இந்த புதுச்சேரியில் போய் எடுத்தோம். திருப்பி படம் வெளியாயிடுச்சு, விளம்பரமே இல்லை. அப்போ வந்து மருமேன படம் அருமையாக இருக்குது, நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், ஆயிரக்கணக்கான சோரொட்டியில் அடிக்கிறார். அவரே அடிக்கிறார். அடித்து அலுவலகத்தில் கொண்டாந்து இறக்கி என் வீட்டில் இறக்கி ஒட்டுவோம் மருமேனை அப்படின்னு நானே போய் ஒட்டுனேன். வீட்டிலேருந்து தம்பியில் கூட்டிகிட்டு போய் இரவு போய் நாங்களே ஒட்டினோம். 15 நாளைக்கு ஒரு தடவை மாமா அடித்து கொடுத்த சோரொட்டியில் வச்சு ஒட்டி சென்னையவே குலுங்க வைக்கிறோம். இப்போ 110 நாளுக்கு மேலே படம் ஓடிச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு. என்னையை விட அந்த வெற்றியில் பெரிதும் மகிழ்ந்தவன் என் மாமன் தான். தம்பி படம் ஓடிடுச்சு, அடுத்த படம் ஆரம்பிக்கலை. கிராமம் வீட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, வீட்டுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க. அப்போ பக்கத்தில் பின்பக்கமாக எங்கள் வீட்டில் ஒரு கூரை வீடு இருக்கும், சமைக்கிறதுக்கு சமையல் கட்டு. அதில் தான் நான் இருப்பேன். இந்த மண்ணெண்ணெய் விளக்கில் படிப்பேன், அங்கேயே படுத்துக்குருவேன். அதுதான் சமையலர். அது ஓலை வீடு தானே, அது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு ஒரு தடவை மக்கி போயிடும், ஒழும். மழை இப்போ ஐப்பசி கார்த்திகையில் மழை காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரி, எங்கள் அம்மா வந்து இந்த பாத்திரத்தை வச்சு எடுத்து ஊற்றும். ஒழுகிற இடங்களில் சின்ன பாத்திரங்களை வைப்போம். கோணி துணி சாக்கை விரித்து ஈரத்தை உலர்த்துவோம். அது ரொம்ப கடினம். அப்போ அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, எப்பா இது ஏதாவது ஒன்று பண்ணி விடுப்பா, இதுக்கு ஏதாவது ஓடாது மாட்டி விடுப்பா அப்படின்னு. எதுவுமே இதையாவது செய்வோம் அம்மாவுக்கு நினச்சி அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடம் நமக்கு இருந்தது. அந்த இடத்துல ஒரு சமையலறை மாதிரி முதல்ல ஒரு சமையலறையை கட்டுவோம். அப்புறம் அதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது திடீர்னு எங்கள் மாமா வந்தாங்க. அப்போ மறுபடியும் ஒரு தொழில் தொடங்கி கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிட்டுது. மறுபடியும் மாமா மறுபடியும் நல்லா வந்துடுவேன்,
நீ எதுக்கு யோசிக்காத, தைரியமாக இரு. சரி மாமா. திடீர்னு வந்தாங்க. வந்தோடனே நான் அந்த வளசரவாக்க ஒரு வீட்டில் இருந்தேன். ஒரு பெட்டியை கொடுத்து, மாமா வந்து மருமகனை வச்சு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இந்த அவனுக்கு முன்பணம் அப்படின்னு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த 10 லட்ச ரூபாயை எடுத்து என் தம்பி வெற்றிக்குமாரன்ட்ட கொடுத்து, அந்த இடத்துல அம்மா ஒரு சமையல் வீடு பின்னாடி நம்ம சம்பாரித்து கட்டிக்கலாம், சம்பாரிச்சுன்னா படம் எடுத்து. அப்போ நான் நினைக்கல, நான் கட்சி ஆரம்பித்து இப்படி வரப்போகிறலாம் நான் நினைக்கல. சரி படம் ஓடிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும்போது பணம் வரும்போது வீடு கட்டிக்கலாம், முதல்ல ஒரு சமையலறை கட்டி கொடுன்னு வெற்றிக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தேன். அதில் கட்டப்பட்ட வீடு, என் மாமன் கொடுத்த காசில் கட்டப்பட்ட வீடு தான் இப்போ எங்கள் ஊரில் அந்த இருக்கிற அந்த வீடு. அது என் மாமன் கட்டிய வீடு தான். அவனுக்கு 2 தான். ஒன்று நபிகளின் மொழி, அதன் வழி. அதுக்கப்புறம் உலகத்திலே அவனுக்கு அவன் மருமகனுடைய மொழியும் அதன் வழியும் தான் அவனுக்கு. என்னை பெற்றவர்கள் கூட என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா? என் உடன் பிறந்தவர்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா? என்னை படிக்க வைத்தவர்கள், கற்றுத்தந்த பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மீது என்னையும் அறியாத தொலைதூரத்தில் இருந்து 2 உறவுகள் நம்பிக்கை வைத்ததென்றால், ஒன்று என் தலைவன் பிரபாகரன், இன்னொன்று என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. எத்தனையோ மேடைகளில் அந்த மேடைகளை போட்டு என்னை நிற்க வைத்த என் மாமன் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்க கூடாது. அவருக்கு தெரியும், அவர் இல்லைன்னா நான் வலுவிழந்து விடுவேன், பலமிழந்து விடுவேன், ஒரு பலகீனமான ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று தெரிந்தும் இதை செய்துவிட்டார். எங்கேயோ நிறுத்த வேண்டும் மருமகனே என்று கனவு கண்ட ஒருவன் என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கக்கூடாது. தம்பி வெற்றிக்குமாரன் சொன்னது போல தீவிரமாக கட்சி பணியும் தேர்தல் பணியும் செய்து கொண்டிருந்தார். இந்த கொரோனா சூழலிலும் நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்குமாக போய் வந்து கவனமாக இருங்க, பத்திரமாக இருங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். மணிசெந்திலுக்கு நோய் தொற்று வந்தபோது கூட, மாமா எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் இருமுறீங்க உடனே பாருங்கன்னு, எனக்கு ஒன்றும் செய்யாது, உன்னை மாதிரி சீக்காளிக்கு தாண்டா பாதிப்பு வரும், எனக்கு ஒன்றும் செய்யாது. ஆள் திடகாத்திரமாக இருப்பார், உயரமாக இருந்தாலும் நல்ல வலுவாக இருப்பார். அதில் அவர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டார். அது இது இறுதியாக என்னிடத்தில் பேசும்போது அந்த குரல் இன்னும் எனக்கு கேட்குது. இருமிக்கிட்டே பேசுகிறார், மருமகனே எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு இருமலாக வருது. அதுதான் கடைசி என்னிடத்தில் பேசினார். அதுக்கப்புறம் அவரும் விரும்பி மருத்துவமனைக்கு போகலை. அது அவருடைய நண்பர் தம்பின்னு ஒரு மருத்துவர் கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போய் சேர்த்தார். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு இந்த செய்தி வருது. பதற. அப்புறம் எப்படியாவது காப்பாற்றினா அந்த தம்பி மருத்துவர்கிட்ட பேசினேன். அது 80 விழுக்காடு நுரையீரலில் வந்து இது பாதிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அன்று ஏற்பட்ட மன அழுத்தம் தான், அது மீளவே முடியல. அதுக்கப்புறம் நான் என் தம்பி லியோட்ட வெற்றிகிட்ட பேசி, என்னுடைய தம்பி லியோ இருக்கான், காமாட்சி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம். பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, பிச்சை எடுத்தாவது கொண்டு வந்து தருவேன், என் மாமன் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இவ்வளோ சொன்னேன். ஆனால் அது முடியல. அப்போது என் மருமகள் வாப்பாட்ட நீங்கள் ஒரு தடவை வலையொலியில் பேசுங்க மாமா, பாருங்க மாமா, அப்போ வாப்பா உற்சாகம் அடைஞ்சு மீண்டு வந்துடுவாங்கன்னு வலையொலியிலே நான் 2 தடவை இணைஞ்சு பேசினேன். நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு எனக்கு புரட்சி வணக்கம் வைக்கிறார். நான் நிறைய நம்பிக்கை கொடுத்தேன். ஒரு சாதாரண மகனாக இருந்து போராடி உயர்ந்த ஒரு போராட்டக்காரன் அவன் வந்துடுவான் என் மாமன்னு நினச்சேன். அது நடக்கலை. மிகப்பெரிய ஏமாற்றத்தை எனக்கு தந்துட்டு போயிட்டார்.
நான் படித்த ஒரு தாயை பற்றி, தாய்மையை பற்றி பெரும்பெரும் அறிஞர்களெல்லாம் நிறைய பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு பேரறிஞன் சொல்கிறான், இந்த உலகில் நீ எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரு உயிர் உண்டு. உலகிலே ஒரே ஒரு உயிர் தான் உண்டு, அது உன்னை பெற்ற தாய்தான் என்று சொல்கிறான். ஆனால் எனக்கு 2 உயிர்கள் உண்டு. நான் எவ்வளவு சாதித்தாலும், எவ்வளவு பெருமை பெற்றாலும், எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், அந்த அறிஞன் சொன்னது போல பொறாமைப்படாத ஒரு உயிர் உண்டு என் தாய் என்றால், எனக்கு இன்னொரு உயிர் உண்டு. அது என் மாமன் தமிழ் முழக்கம் சாயுல் ஹமீது அவர்கள்தான். என்னுடைய அலைபேசியில் தம்பி ஜெகதீசன் சொன்னது போல தாயி என்று போட்டு பதிவு இருக்கிறது, எண்கள் பதிவில் இருக்கிறது என்றும். ஆனால் இனி எப்போது என் மாமன் அழைத்து மருமகனே என்று அழைக்கப் போகிறான் என்றுதான் தெரியவில்லை. அம்மா, என் மாமாவுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் எல்லா சடங்குகள்லையும் கூட இருக்கேன். மாமாவை அடக்கம் பண்ண அதே இடத்துல தான் அவர்களையும் அடக்கம் செய்தோம். அப்போது மருமகன் கையில் மண்ணை கொடுங்க, மருமகன் கையில் கொடுங்க, அவர் போடட்டும் என்று சொல்லி நான் என் தாய்மாமனை பெற்ற தாய்க்கு மண்ணள்ளி போட்டேன். ஆனால் இறுதியாக ஒரு நன்றி மண்ணை கூட என் தாய்மாமனுக்கு நான் அள்ளி போட முடியாத ஒரு கால சூழல். அருகில் நெருங்கி என் மாமனின் முகத்தை இறுதியாக ஒரு முறை பார்க்கக்கூட முடியாத ஒரு கொடுமையான துயர காலமாக இது மாறிவிட்டது. இந்த இனத்திற்காக நிறைய இழந்த ஒரு மகன் என்றால் என் மாமன் தான். அரசியல் கட்சியில் அவர் நினைச்சிருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயோ இணைந்து ஒரு பெரிய பொறுப்பை பெற்று, அல்லது சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், புகழ்பட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தான் வாழ்வதிலும் தன் இனம் வாழ்வதுதான் பெரிது என்று கருதி என்னோடு வந்து நின்றார். ஈழ விடுதலையின் மீதும் தலைவர் பிரபாகரனின் மீதும் பெரும்பற்று கொண்டு வாழ்ந்த ஒரு மகன். தம்பி ஜெகதீசன் அவர்கள் சொன்னது போல, தலைவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது தமிழகத்தில் யாரெல்லாம் நம்முடைய உணர்வாளர்கள் என்று பேசும்போது நான் முதலில் என் மாமன் பெயரை சொன்னேன், தமிழ் முழக்கம் சாயுல் ஹமீது அப்படின்னு. கேட்டுக்கிட்டார். திருப்பி அப்புறம் என் முகத்தை பார்க்கும்போது நான் என்னுடைய சகோதரர் வேல்முருகன் அவர்களை சொன்னேன். அதை ஆர்வமா அப்படியா என்று கேட்டுக்கிட்டார். அப்போ பக்கத்தில் இருந்த நடேசன்னைக்கு சொல்லி அவர்களுக்கெல்லாம் பேசுங்க, பேசி நம்முடைய நன்றி பகிருங்க என்று சொன்னார். நான் அதற்கு முன்பே அண்ணன் நடேசன் அவர்களிடத்தில் எண்களை கொடுத்து இவர்களிடத்தெல்லாம் பேச வைத்து விட்டேன். இப்போ தலைவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை நான் ஏற்கனவே அண்ணன்கிட்ட அந்த எண்ணெய் கொடுத்து நான் பேச வச்சுட்டேன். அப்படியா, சரி 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 என்று பெருமைப்பட்டான். நிறைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது நம் இனத்திலும் சரி, என்னுடைய வாழ்வில் பயணத்திலும் சரி. என் மாமனின் மரணம் என்னை பெரிய அளவுக்கு மனத்தாக்கத்தை தந்துட்டு, மீளவே முடியாமல் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகி
உடல் நலிவுற்று தான் மருத்துவமனை சென்று சோதிக்கப்படும். அந்த மருத்துவர் தம்பி சொல்கிறேன்னு சொன்னார், உங்கள் நோய்க்கு யாருமே எந்த மருத்துவரும் மருத்துவம் செய்ய முடியாதண்ணா, அதுக்கு ஒரே மருத்துவர் நீங்கள் தான். மன அழுத்தத்திலிருந்து மீளுங்கள், முதலில் உறங்குங்கள், உங்கள் சுமைகளை பகிர்ந்து அழியுங்கள். எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்தீர்கள் என்றால் எந்த மருத்துவராலும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது என்று அறிவுறுத்தினர். ஆனாலும் தஞ்சை மாவட்டத்தில், நாகப்பட்டினத்தில், மன்னார்குடியில், திருவாரூரில் ஒரு சின்ன கட்சி பிரச்சனை என்றால் மாமன் இருந்தால் இது நடக்குமா என்று தான் கேட்க தோன்றும், என்று தான் சிந்திக்க தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான மகன், என் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்த உறவை நான் இழந்து விட்டேன் என்பதுதான் எனக்கு மிகுந்த வலியை தந்துவிட்டது. உங்களுக்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். எல்லா என் உறவுகள் இடத்திலிருந்தும் ரம்ஜானுக்கு உணவு வரும். எனக்கு பக்ரீத்து, ரம்ஜான் பெருநாள், ஈகை பெருநாளுக்கெல்லாம் என்னுடைய மைச்சான் அன்வர் வீட்டிலிருந்து, என்னுடைய தம்பி ஷேக் ஒரு வீட்டிலேருந்து நிறைய எனக்கு மாமைத்தினர்கள் உண்டு, தம்பிகள் உண்டு, அண்ணன்கள் உண்டு, எல்லாரும் அனுப்புவாங்க. ஆனால் என் தாய்மாமன் வீட்டிலிருந்து மட்டும் எனக்கு உணவு வராது. ஏனென்றால் அவன் ஒருபோதும் தன்னை ஒரு இஸ்லாமியர் என்றே கருதி கொண்டதே இல்லை. அவன் தமிழன், தமிழ் மீதும் தமிழர் மீதும் பற்று கொண்டதனாலேயே தமிழ் முழக்கம் என்ற ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்தார். இன்னும் கூட சென்னை அண்ணா சாலையில் அந்த அலுவலகம் இருக்கிறது. அங்குதான் நாங்கள்லாம் கூடி பேசுவோம் அரசியல். தமிழ் முழக்கம் என்று திருப்பி ஒரு இதழ் ஒன்றும் தொடங்கினார். அதில் முதலாக என் மருமகன் பேட்டி தான் வர வேண்டும் என்று தம்பி செங்குட்டுவன் அவர்களை வைத்து எடுத்து இதில் போட்டார். அவருடைய கனவு மொத்தமும், அவருடைய எல்லாமும் என்னை சுற்றியே தான் நகல். ஒரு மூத்த மகன் போல என்னை நேசித்து நடத்தி கொண்டு போனார். என் அம்மா கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி செல்வராஜ் என்று, என்னுடைய தாய் மாமன், என் மாமா அம்மாவுடைய தம்பி, அவர் இறந்ததற்கு நான் செல்லவே இல்லை. இவ்வளவு தூரம் நான் கலங்கலை. அயர்ந்து உறங்கும் போது ஒருவனுடைய வலது கையை வெட்டி எடுத்து விட்டு போனால் எப்படி பலமிழந்து போவானோ அப்படி ஒரு உணர்வில் நான், அப்படி ஒரு இழப்பில் நான் நிற்கிறேன். எப்போது உறங்கினாலும் நான் எழுப்பினால் எழுந்து வருகிற என் மாமன் இப்போது நான் என்ன சொல்லி எழுப்பினாலும் எழப்போவதில்லை. நான் நிறைய பக்குவமும் நிதானமும் பெற்ற முழு மனிதனாக ஆகிவிட்டேன். பதட்டமில்லை, பயமில்லை, ஒரு முதிர்ச்சி எனக்குள் இருக்கிறது. நான் படிக்கிறேன், தாயின் கருவறையிலிருந்து பிறப்பது மற்றவர்கள் பார்வையில் பிறப்பு, குழந்தையின் பார்வையில் அது ஒரு இறப்பு தான். ஒரு உலகத்திலிருந்து இறந்து இன்னொரு இடத்திற்கு வருகிறது என்கிறான். அப்போ பிறப்பே குழந்தையின் பார்வையில் இறப்பு தான் என்று எழுதுகிறார். அப்படி இறப்பு மரணம் என்பதும் மனித வாழ்க்கையில் ஒரு பயணத்தில் அதுவும் ஒன்றுதான் என்று பழகியிருந்தாலும் கூட என் மாமனின் மரணத்தை மனது ஏற்க மறுக்கிறது. ஆனால் நான் என்ன எண்ணிக்கொண்டு என்னை தேற்றுகிறேன் என்றால், 1 மாத காலம், 2 மாத காலம், சில நேரங்களில் 3 மாத காலம் கூட தொழில் நிமித்தமாக
வேலை அலுவலாக நேபாள் சென்று விடுவார், மலேசியா சென்று விடுவார், மும்பையில் போய் சென்று தங்கியிருப்பார், ஹைதராபாத்தில் தங்கியிருப்பார். அப்போது என்னோட பேசுகிறது அழைப்பெடுக்க மாட்டார். அப்படி எங்கோ ஒரு பணி நிமித்தமாக என் மாமன் சென்றிருக்கிறார். என்னோடு பேசுவதற்கு சற்று காலதாமதமாகிறது என்று எண்ணிக்கொண்டு என்னை நான் தேற்றிக்கொள்கிறேன். எத்தனையோ உறவுகள் இந்த நாம் தமிழர் இயக்கத்தில் எனக்கு உண்டு. தம்பிகள், அக்காக்கள், தங்கைகள், அம்மாக்கள், மைத்துனர்கள், எவ்வளோ பேர் உண்டு. ஆனால் எனக்கு என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது இனி ஏது எனக்கு? வேறொரு நிகழ்வில் நான் இப்படி கலங்கி நின்றால் என் மாமன் அதை தாங்குவானா, பொறுப்பானா என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அவனே எனக்கு நினைவாய் போவான் என்று நான் கனவிலும் நினைக்கல. பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களின் கனவை சுமப்பது போல இனி என் மாமனின் கனவையும் சேர்த்து நான் சுமப்பேன். இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து சுமப்போம். எங்கள் தலைவன் எங்களுக்கு தந்த கையளித்த கனவை கொண்டு ஓடுவது போல எங்கள் தாய்மாமன் கனவையும் தூக்கி கொண்டு நாங்கள் பயணிப்போம். ஒருவருக்கொருவர் நாம் ஆறுதலாக இருந்து நம்மை நாமே தேற்றிக்கொண்டு நமது முன்னவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள், தொலைதூரத்தில் இருந்து நம்மை வாழ்த்தி கொண்டு நம்பிக்கை வைத்து காத்திருப்பவர்கள், இவர்கள் எல்லோருடைய கனவையும் சேர்த்து நாம் சுமந்து நம் இலக்கை அடைவது ஒன்றுதான் இந்த ஈடு இணையற்ற தமிழ் பெருந்தகைகளுக்கு நாம் செய்கிற உண்மையான வணக்கமும் மரியாதையுமாக இருக்க முடியும். இன்னும் சில காலம் என்னோடு வாழ்ந்து எனக்கு வலிமையாக இருந்திருக்க வேண்டிய என் மாமன் என்னை இப்படி பரிதவிக்க விட்டுவிட்டு சென்றிருக்கக்கூடாது. தென்னரசன் சொன்னது போல நாகப்பட்டினத்துக்கு வீட்டுக்கு போயிட்டா மருமகன் வந்திருக்கிறான் என்றால் அதற்கு சிறப்பாக ஒரு சமையல் செய்ய செய்வார். அவரே நன்றாக சமைப்பார். பக்கத்திலிருந்து சாப்பிடும்போது நான் ரொம்ப அளவாக உணவு எடுப்பேன். இப்போ பயிற்சி எடுக்கிறதுனால, கராத்தே இதெல்லாம் செய்கிறதுனால அளவாக உணவு எடுப்பேன். எங்கள் மாமா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் தெரியுது என் மருமகனுக்கு சாப்பிட தெரியல என்று. இதை சாப்பிடுங்க என்று எடுத்து வச்சு அப்படி பாசத்தோடு உணவை மட்டுமில்லாத அன்பையும் ஊட்டி வளர்த்த என் தாய் மாமன் ஈழத்துக்கு போய்விட்டு திரும்பும்போது வானூர்தி நிலையத்தில் இறங்கிய உடனேயே நான் வீட்டுக்கு அழைச்சி பேசினேன் அம்மாவுக்கு. ஏன்னா நான் உயிரோடு வருவேனாங்கிறதே தெரியாதனால இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே போனால் உயிரோடு வரமாட்டாருன்னு யாரோ சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட. இப்போ அவங்க அழுதாங்க போகக்கூடாதுன்னு. போனால் நாங்கள் விஷம் குடித்து செத்துருவோன்றாங்க. நான் செத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
சாகலை, அது வேற. சொல்லிட்டு போயிட்டேன். அனுப்பி வச்சது ஜெகதீசன் தான், இதாக இருக்கான். நாள் இங்கேருந்து போகிறோம், பெங்களூர் கிட்ட போயிட்டோம். சிங்கப்பூர்லேருந்து போகிறதா மும்பையிலேருந்து போகிறதா என்று முடிவெடுக்கும்போது, இல்லை பெங்களூர்லேருந்து போகலாம் என்று முடிவெடுத்து போகும்போது திருப்பி அவனுக்கு தான் அழைப்பு வருது, அண்ணனை திருப்பி அழைச்சிட்டு வந்துருங்க, நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ திரும்பி வந்து இரவே நாங்கள் பயணம் சொல்லிட்டோம், படுத்து கிடக்கிறோம். ஏன்னா அங்கே இலங்கையில் சுதந்திர தினம், அவங்க பங்குக்கு பட்டாசு வெடிப்பாங்க, நம்ம பங்குக்கு 2 வெடிக்க வேண்டாமா என்று என் தம்பி சொல்லி திருப்பி கூட்டி வர சொல்லிட்டான். அப்புறம் அடுத்த நாள் அதிகாலையில் கிளம்பி போனோம் 2 பேரும். போய் இறங்கி வந்து இறங்கும்போது கேரளாவில் இறங்கினேன். அப்போ அங்கேருந்து திருப்பி இங்கே வர்றதுக்கும்போது வந்து இறங்கி அம்மாவுக்கு எடுத்து பேசினேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பான்னு. இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட எங்கள் அண்ணனை போல் பாசமாக நீங்கள் அம்மா எனக்கு சோறு ஊட்டவே இல்லை என்று. அவ்வளவு பாசமாக உணவு ஊட்டியவன் என் தலைவன், என் தாயின் பாசத்தை தாண்டி உணவு ஊட்டியவன் என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. எனக்கு நான் கேட்காமலேயே என் செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பியவர்கள் வந்து எனக்கு யாரும் எனக்கு நினைவில் வரல. என் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது மட்டும்தான். அந்த செயலை தலைவரோடு நின்று பேசி கொண்டு இருக்கும்போது எம்ஜிஆரை பற்றி பேச்சு வந்துடும், எப்படியும் வந்துடும். 1 மணி நேரம் பேசுகிறார் என்றால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேச்சு வந்துடும். அந்த எம்ஜிஆருங்கிறவரை பற்றி பேச வரும்போது தலைவருக்கு கொஞ்சம் நாத்தழுதலுக்கும் கொஞ்சம் அந்த உணர்வுக்குள் ஆழ்ந்து போவார்கள். நான் அவ்வளவு ஒரு பாச பிணைப்பு அவர் 2 பேருக்கும் இருந்தது. ஒரு அப்பா மகன், அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பிணைப்பு. அப்போ சொல்கிறாங்க, இந்திய இராணுவம் இங்கே வந்து நிற்கும்போது நாம் இந்திய நாட்டு இராணுவத்தை எதிர்த்து சண்டை பிடிக்கிறோம். இப்போ தம்பி வந்து கஷ்டப்படுவார் என்று கூப்பிட்டு நான் கேட்கலை, ஆனால் அவராக கிட்டுவை அழைத்து 36 லட்சத்தை ஒரு பெட்டியில் வச்சு, தம்பி கஷ்டப்படுவார், இதை கொண்டு கொடுத்துரு என்று கொடுத்து அனுப்புகிறார். தலைவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் நாட்டு இராணுவத்தை எதிர்த்து நான் சண்டை போடும்போது தன் தம்பி கஷ்டப்படுவார் என்று பணம் கொடுத்து அனுப்புகிறார் என்றால், ஒரு முதலமைச்சர் கொடுக்குற போது அது ஒரு தேசத்துரோக குற்றம்தான். ஆனால் அந்த தேசத்துரோக குற்றத்தை கூட தன் தம்பிக்காக செய்தார் என்றால் அவருக்கு நான் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டியவன் என்று சொல்கிறார். கேட்காமலே கொடுத்து அனுப்பினார் என்று சொல்கிறார், நினைவூட்டுறார் எனக்கு. அதை கேட்குற போது எனக்கு என் தாய்மாமன் தான் நினைவுக்கு வந்தான். நான் கேட்காமலே என் மருமகன் வறுமையில் இருப்பான், பசியோடு இருப்பான், கஷ்டப்படுவான், அவனிடத்தில் இந்த காசை கொடுத்துட்டு வா என்று என் மாப்பிள்ளை அனுப்பி வைத்ததை தான் நினைத்து பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நிறைய சிறந்த மனிதர்களை, நல்ல மனிதர்களை நான் சொத்துக்களாக பொக்கிஷமாக அடைந்திருக்கேன். அப்படி நான் அடைந்த ஒரு அற்புதமான உறவு, அரிய உறவு என்றால் என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்கள்தான். தனிப்பட்ட என் வாழ்க்கையில் என்னை பலகீனப்படுத்திய மரணங்கள் அப்படி என்றால், என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவருடைய மரணம், என்னுடைய தங்கையின் கணவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய மரணம், என்னிடத்தில் வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்த என் அன்பு தம்பி அன்பு செழியன் என்று நான் பெயர் வைத்து அழைத்த என் தம்பி அன்பு, பிறகு என்னுடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. இந்த மரணங்கள் தனிப்பட்ட சீமானை, அவனுடைய வலிமையை பாதிக்கு மேல் பறித்து கொண்டு போய்விட்டது. எது ஒன்றும் ஓடாது திக்கு தெரியாத ஒரு காட்டில் நிற்கிற ஒருவனைப் போல திகைத்து நிற்க வைத்து விட்டது. ஆனால் அதிலிருந்து மீண்டு இந்த பெருந்தகைகள், பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள், எம்மின முன்னோர்கள் கொண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கம் எங்களை உந்தி தள்ளுகிறது. அதில் எங்களை நாங்களே உசிப்பிக்கொண்டு ஓடத் தொடங்குகிறோம். இந்த நிகழ்வை இவ்வளவு காலதாமதித்து செய்வதற்கு காரணமே அந்த துயரத்தை வடித்து கொண்டு
நம்மை கொஞ்சம் தயார் செய்து கொண்டு இந்த இடத்திற்கு வருவதற்குத்தான். அந்த காலகட்டத்தில் வணக்கங்கள் வைத்திருந்தால் என்னால் பேசியிருக்க முடியுமா என்று எனக்கு தெரியல. அதை அண்ணன் ராவணன் அவர்களிடத்தில் பேசி அதை அண்ணனே சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம் என்று. உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், என்னுடைய உயிர், என்னுடைய பாதுகாப்பு எப்படி உங்கள் எல்லோருக்கும் முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அப்படி உங்கள் எல்லோருடைய உயிரும் எனக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து பொறுப்புணர்வோடும் பாதுகாப்போடும் இருங்கள். சிறிதும் கவனக்குறைவு வேண்டாம். நீங்கள் இப்போது கூட தவிர்க்க முடியாத அண்ணனோட வந்து படம் எடுத்தே தீர வேண்டும் என்று நிற்பதையெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்வதுன்னு தெரியல. அதெல்லாம் குறைங்க, கவனமாக இருங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க, முகக்கவசம் மறக்காத அணியுங்கள், மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. கபசுர குடிநீர் குடிங்க, வேப்பிள்ளை, இந்த மஞ்சள் துகள், இந்த மிளகு, இந்த கிராம்பு இதுகளையெல்லாம் சுவைப்பது அடிக்கடி அதை பயன்படுத்துங்க. நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுகிற உணவை எடுங்க. நாட்டுக்கோழி சாறு, முட்டை, காய்கறி, கீரை, பழங்கள் இதையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த திறன் ஒன்று தான். ஏன்னா அந்த நோய்க்கு மருந்து இல்லை. மருத்துவமனையில் போகிறதுங்கிறது ஒரு ஏமாற்றம். ஏன்னா மருந்தே இல்லை. என் மருமகள் சொல்கிறாள், அப்பாவுக்கு வந்திருக்கிற இது கொரோனா தொற்று, அதுக்கு மருந்து இல்லாமாமா எனக்கு தெரியுது, ஆனாலும் வந்து மனசு ஏற்க மறுக்குதுன்றா. அதான் நியாயமான உண்மையாக தான். அப்போ நம்ம வந்து மிக அருகில் இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது. ஐயா தமிழ் ஒளி அவர்களை இதே நோய் தொற்றில் ஒரு பெரிய அறிஞர், நமக்கு ஒரு வலிமையாக இருந்த ஒரு பெருந்தகையை இழந்திருக்கோம். அரிதினும் அரிதான என் அன்பு உறவு, என் தாய்மாமனை நான் இழந்துட்டேன். அன்னைக்கு தான் நான் உண்மையிலே பெரிதும் பயந்தது. அதுதான் பெரிதும் பயந்துட்டேன். மிக கவனமாக இருங்க. ஏன்னா அதுக்கு மருந்து இல்லை. நம்ம தான் நம்மளை தற்காத்து கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். நமக்கு நாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. என் மாமனுக்கு ஒன்று சொல்லுவேன், எந்த பிரச்சனைனாலும் எனக்கு முதல்ல ஓடி வந்து நிற்கக்கூடியவன் நீ தான். இப்போ நீயே எனக்கு பிரச்சனை ஆயிட்ட, நீயே என்னை விட்டு போய் எனக்கு ஒரு தீராத பெரும் பிரச்சனையை தந்துட்ட. இவ்வளவு பெரிய பாசத்தையும் அன்பையும் காட்டி பாதியிலே அதை பறித்து கொண்டு போய் என்னை பலகீனப்படுத்திட்ட. ஆனாலும் நீ நிம்மதியாக உறங்கு. உன் படத்திற்கு முன்பு நான் ஏற்றிய அந்த சுடர், அந்த விடுதலை சுடர், பலாயிரக்கணக்கான மாவீரர்களின் ஈகைச் சுடர், உன்னுடைய உயிர் சுடராகவும் அது எரிகிறது. அதை என் உள்ளத்தில் நான் ஏற்றி வைத்து என்றென்றும் அணையாது நான் அடைகாப்பேன். என்னோடு இன்று பயணிப்பவருக்கு இல்லை, இன்னொரு தலைமுறைக்கு நான் அதை கடத்துவேன். உறுதியாக நாம் கொண்டிருந்த லட்சியத்தில் நாம் வெல்லுவோம். நீ உறங்கு மாமா, நீ உறங்கு. ஒரு அனாதை போல உன்னை நான் அடக்கம் செய்து விட்டனோ என்கிற குற்ற உணர்வு என்னை உறுத்துகிறது. எவ்வளவு பெரிய படை உன் மருமகன் வைத்திருக்கிறேன். ஆனால் நீ ஒற்றை மனிதனாக பயணித்து போய் உறங்கிக் கொண்டாய். உரிய மரியாதை கூட உனக்கு செய்ய முடியாது. என்னை கையேறு நிலையில் விட்டுவிட்டுச்சு. காலம் தள்ளிவிட்டது. என்னை மன்னித்துக்கொள். நான் ஏமாற்றிவிட்டேன். என் அத்தைக்கிடத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாற்றையும் எப்படியாவது என் மாமாவை காப்பாற்றி கொண்டு வந்து தருவேன் என்று நான் சொன்னேன். அதை நீ பொய்யாக்கி விட்டாய். சரி, போய் உறங்கு.
நான் மட்டுமல்ல, உனக்கு பல லட்சக்கணக்கான மருமகன்கள் இருக்கிறார்கள், மருமகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உன் கனவை எடுத்து சுமப்பார்கள். நிம்மதியாக இரு, நிம்மதியாக உறங்கு மாமா. உனக்கு என்னுடைய இந்த மருமகனுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன். தளர்வின்றி உன்னுடைய கனவை நான் தூக்கி சுமப்பேன் என்கிற உறுதியை மட்டும், நான் அதை தர வேண்டியதில்லை, நீயே அறிந்திருப்பாய். இந்த தேர்தலில் என்னோடு பயணித்து எவ்வளவோ யோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தாய். நாம் உறுதியாக வெல்லுவோம் மருமகனே, நான் மக்களை சந்திக்கும் போது பெரிய மாறுதல் வருது மருமகனே, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம பெரிதாக வெல்ல போகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தாய். எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு சென்று விட்டாய். நீ இருந்து எனக்கு பலம் தந்தாய். இனி உன் நினைவுகள், நீ சுவாசித்து விட்டு சென்ற கடைசி மூச்சு என்னை சுற்றியே அந்த சுவாச காற்று சுழலும். அதை சுவாசிக்கிற நான் வலுப்பெறுவேன், பலம் பெறுவேன். முன்னிலும் முனைப்பாக களத்திலே பாய்வேன். இந்த தேர்தல் களத்தை உன்னுடைய மருமக பிள்ளைகள் புரட்சிகள போர்க்களமாக கருதி வென்று முடிப்போம். நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் மாமா. உங்களை இனி ஒருபோதும் உங்கள் மருமகன் எழுப்ப மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். உங்களுக்கு என்னுடைய புரட்சி வணக்கம். நாம் தமிழர்.